அதுவும் அந்த ரத்னாவோட சேர்த்து பொண்ணு மாப்பிள்ள மாதிரி ஜோடியா கூட்டிட்டு வர போறாங்களா? இல்ல பாத்திரம் கேசு அந்த அறிவுக்கு இதுதான் கடைசி ஊர்வலமா இருக்கு. இதுக்கு அடுத்து தாரத்தை பற்றியோட அவன் பாடையில போற ஊர்வலம் தான் நடக்கும். பாத்துக்க. சரிங்க சம்பந்தி. கூட ரத்னாவும் போகுதே, செத்துராதா? சாவட்டும், செத்தா எனக்கு என்ன? அந்த அறிவழக மாப்பிளைய அந்த சம்மூம் பைய வீட்டுக்கு போய் சேரவே கூடாது. பணமா தான் அவன் வீடு போய் சேரும். கூட துணை போன ஒண்ணு போனா என்ன, போலினா எனக்கு என்ன? அந்த ரத்னா என்ன நான் பெத்த மவளா? விரும்பிய தங்கச்சி தானே. அந்த விரும்பிய குடும்பமே அழியணும்னு தானே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், பரணிய தவிர. அதுவும் சரிதாங்க ஐயா. சம்பந்தி பாத்திரம் அந்த அறிவழகனை போட்டு தள்ளிலினா எக்கச்சக்கமா நான் மாட்டிக்கிடுவேன். ஆக அறிவு சாகனம் ரொம்ப முக்கியம். பார்த்துக்க சம்பந்தி. ஏற்பாடெல்லாம் பக்காவா பண்ணியாச்சு சம்பந்தி. ஏய் வாங்கடா. வணக்கம். பாருங்க, இவனுங்க தான் இந்த ஏரியாவிலேயே பாம்பு வைக்கிறதுல பெஸ்ட். ஊர்வலத்துல இவனுங்க வாத்திய கோஷ்டி மாதிரி கலந்துக்குவானுங்க. இந்த அறிவும் ரத்னாவும் ஊர்வலம் போற கார்ல இவனுங்க பாம்பு வச்சிருவானுங்க. அந்த டிக்கு 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 ஓடுவது கடிகாரம் அதோட அட்டாச் பண்ணிருக்கும்ல அதுவும். ஆமாங்கய்யா, அதுக்கு பேரு டைமர். அதையும் சேர்த்து செட் பண்ணிட்டோம்னா நாம நினைச்ச நேரத்துக்கு அது கரெக்டா வெடிச்சிடும். பவர்ஃபுல் பாம்புங்கயா. வெடிச்சா உடம்பு துண்டு துண்டா போயிடும். உள்ள இருக்கிற யாருமே தப்பிக்க முடியாது. பாவம் ரத்னா, அந்த அறிவழகனை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு அல்பாயுஸ்ல போய் சேர போறா. அக்கா, அவளை கட்டின பாவத்துக்கு தான் அந்த அறிவழக அல்பாய்ச்சா போய் சேர போறான். அதை மறந்துடாத நீ. ஆமா ஆமா, அவன் போய் சேர வேண்டியவன் தானே. அந்த சமூகத்தை நினைச்சா தாயா பாவமா இருக்கியா. தங்கச்சி மேல உசுரையே வச்சிருக்கான். பாவம் அழுது அழுது கண்ணீர் வந்து செத்தாலும் செத்துருவான். அழுது செத்துருவாங்கய்யா. இந்த ஊருக்குள்ள நான் எப்பேற்பட்ட மரியாதையோட வாழ்ந்தவன். நின்னா 100 பேர் வணக்கம் சொல்லுவாங்க, நடந்தா 50 பேர் அப்படியே காலில் விடுவாங்க. அம்புட்டு கௌரவத்தையும் சிதைச்சு விட்டுவேன் அந்த சம்முவ பையதானே. சாவட்டும் சாவட்டும், நல்ல அழுதே சாகட்டும், எனக்கு அது சந்தோஷம் தானே. எல்லாமே பக்காவா நடக்கும் சம்பந்தி. நீங்க நினைச்சது நினைச்சபடி நடக்கும். சூபலா, என்னல இது புது மாப்பிள்ள மாதிரி பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன தெரியும், அண்ணன் கட்ட சொல்லிச்சு கட்டின. நல்லா இருக்கா? அது சரி, இப்ப என்னத்துக்கும் அண்ணன் எப்படி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கேன்? இந்த பாரு, எனக்கு அந்த இவனுக்கு ஒரே கலர்ல சட்டையை போட்டுருக்கான். ஏன் கௌரவம் என்னத்துக்கு ஆகுறது? உன் கௌரவத்துக்கு ஒரு குறையும் வராது. உன் சட்டை 7000 ரூபாய், தனியன் சட்டை 500 ரூபாய். 2 சட்டையும் ஒண்ணு கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்க. இந்த சட்டை 7000 ரூபாயா? என்னது இத பார்த்தா சாதாரணமா தெரியுது. இத போய் சரி, எந்த போலீஸ்கார அவன் சம்பளத்துல 7000 ரூபாய்க்கு சட்டை வாங்குவா? சரி சரி சரி, நீயும் அப்பனுக்காக இப்படி ஒரு சட்டையை வாங்கி கொடுத்துருக்க. சரி ஓகே பா, இந்த சட்டை உனக்கு சூப்பரா இருக்குப்பா. என்ன பிரச்சனை? ஐயா, போன் நீங்க உங்களுக்கு போன் பண்ணணும். போனும்ல. பம் 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 பம். மாமா, பரணி சொன்ன மாதிரி அம்புட்டு கரெக்டா நடந்துட்டு இருக்கு. அண்ணா, இந்த பட்டு வேஷ்டி கட்டிட்டு போய் என்னென்ன செய்ய? அறிவண்ண வர காருக்கு முன்னாடி நடந்து வரவா? அறிவு கிட்டவன, அறிவையும் ரத்னாவையும் எந்த கார்ல பொண்ணு மாப்பிள்ள மாதிரி அழைச்சிட்டு வராங்களோ அதே கார்ல ஜோடியா நீயும் வீராவும் கூட வரணும்ல. அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு எல்லாமே. எனக்கு என்னவோ அதை நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்குண்ணே. அவ பாட்டும் கோவத்துல என் சட்டைய கிழிச்சு விட்டானா? கோட்டிக்கார மாதிரி பேசாத. அவ அப்படியெல்லாம் ஒன்னும் ரவுடித்தனம் எல்லாம் பண்ண மாட்டா. நீ சும்மா மோ, நீ நினைச்சிட்டு இருக்கமா, அவ வேலைதான் போலீஸ் வேலை. உள்ள இருக்க அம்புட்டும் ரவுடி புத்தி. எல்லாம் பரணி பாத்துக்கிடுவா சிவபாலா. நம்ம திட்டம் ஒண்ணுதான்.
இத பத்தி நீ யாருக்கிட்டயும் வாய திறந்துடாத. முக்கியமா உங்க அப்பா கிட்ட தயவு செய்து வாய திறக்காத. என்ன? நான் என்னத்துக்கு மைனி அவகிட்ட வாயை திறக்க போறேன்? கேட்டி பாத்தியா, எல்லாரும் ரெடி ஆயிட்டோம், ஆனா பூ வச்சுக்கல. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல சோபாலா, நல்லா கேட்டுக்க. அவ்வளவுதான். அறிவும் ரத்னாவும் ஒரு கார்ல பொண்ணு மாப்பிள்ள மாதிரி ஒன்னா வருவாங்க. அதே கார்ல நீயும் வீராவும் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி ஒன்னா வரப்போறீங்க. அதுக்கு பரணி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டா. அண்ணே, எப்படி நான் ஒரே கார்ல 2 ஜோடி வர முடியும்? அத பத்தி உனக்கு என்ன கவலை? பரணி அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். வீரா என்ன சொன்னாலும் அவ பக்கத்திலேயே இருக்கணும். அம்புடுதான். ஏண்டி பாக்கியம், இந்த சேலை நல்லா தானே இருக்கு. மதனி, பிரமாதமா இருக்கு மதனி. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்ன அக்கா? நல்லா இருக்கு சேலை. நீ டிஃபரெண்டா இருக்கு. வெரி குட். எங்க நீ இவங்கள மாதிரி ஒரே கலர்ல சேலையை கட்டிடுவோன்னு நான் ரோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இல்ல, நீதான் கேரக்டராவே வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும், மாத்தவே முடியாது. மாமா, இப்ப கல்யாண வீட்ல இதுதான் பேஷன், ட்ரெண்டிங்னு சொல்லுவாங்களே அது. சரி, டைம் ஆச்சு, எல்லாரும் போக வேணாமா? ஆமா ஆமா, டைம் ஆயிருச்சு, போகணும்ல. ஆமா. சனியா, டைம் ஆயிருச்சு, அங்க போகணும்ல. வாங்க வாங்க வாங்க. போங்க வாங்க வாங்க வாங்க.